கணினி தமிழின் முன்னோடி முத்து நெடுமாறன் அவர்களுடைய கதை உரு என்ற பெயரில் நூலாக வெளியிடப்பட்டது. 12/7/2025 சனிக்கிழமை மாலை 3 மணி அளவில் அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற 40 ஆண்டு கால முரசு அஞ்சல் செயலி வரலாற்றின் புதிய தொடக்கமாக முரசு அஞ்சல் உரு நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நூலை அவரது கரங்களாலேயே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றது. மேலும் அவருடைய கையெழுத்துடன் கூடிய வாழ்த்துக்களோடு அந்த நூலை பெற்றுக்கொண்டது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஒருவர் தனது வாழ்நாள் முழுவதும் தன் மொழியை அனைத்து விதமான நவீன பயன்பாட்டு சாதனங்களுக்குள்ளும் எடுத்து சென்று அவற்றில் பொருந்தச் செய்வதையே தன் பணியாக மேற்கொள்வது அபூர்வம். அதை செய்து வரும் முத்து நெடுமாறன் கணினி தமிழ் இயக்க முன்னோடிகளில் ஒருவர். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான தமிழ் எழுத்துருக்கள் வந்திருக்கலாம். எல்லாம் தொடங்கி வேகமெடுக்க ஆரம்பித்த புள்ளி முத்து நெடுமாறனின் முரசு அஞ்சல். இன்றைக்கு இணையம் வழியே தமிழில் உரையாடும் அத்தனை பேரின் கரங்களிலும் அவர் இருக்கின்றார். அவர் உருவாக்கிய முரசு அஞ்சலோ செல்லினமோ தமிழ்ச்சங்கம் எம்என்னோ இணைமதியோ இன்னொன்றோ இல்லாமல் நமக்கு ஒரு நாளும் விடுவதில்லை. திறன் பேசி தலைமுறைக்கும் தடையற்ற தமிழ் கிடைக்க காரணமாக இருப்பவர் முத்து நெடுமாறன் அவர்கள். அவருடைய வாழ்க்கை கதையான இந்த நூல் கணினி தமிழின் கதையும் தான். அதாவது அவருடைய வாழ்க்கை வேற, கணினி தமிழுடைய வாழ்க்கை வேற என்று பிரிக்க முடியாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கை கணினி தமிழோடு கலந்து இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. பல எழுத்துருக்களை உருவாக்கியவர், அந்த எழுத்துருக்கள் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவர் என்ற அடிப்படையில் இந்த நூலுக்கு உரு என்றே பெயரிட்டிருக்கிறார்கள். கோகிலா அவர்களால் எழுதப்பட்டு காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டுள்ள இந்த நூலின் விலை ரூபாய் 200 மட்டுமே. இது இந்த நூலுக்கான விலை என்று சொல்வதை விட நாம் தமிழுக்காக செலவழிக்கக்கூடிய ஒரு தொகை என்று கூறலாம். அந்த அளவுக்கு கணினி தமிழை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வதற்கு கணினி தமிழின் குருவாக விளங்கக்கூடிய திரு முத்து நெடுமாறன் அவர்களுடைய கதையை உரு என்ற பெயரில் வெளியிட்டிருப்பது மிக பொருத்தமாக இருக்கிறது. இந்த நூலை நாம் அனைவரும் வாசிக்க வேண்டும். மற்ற நண்பர்களுக்கும் இதை அன்பளிப்பு செய்ய வேண்டும். கணினியில் தமிழை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு நூல். 30 தலைப்புகளில் 166 பக்கங்கள். இந்த நூலின் ஒவ்வொரு பக்கமும் கணினி தமிழை பயன்படுத்தும் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய நூல். எனவே இதை வாங்கி பயன்பெறுவோம், அனைவருக்கும் அறிமுகம் செய்வோம்.